ஒரு வார்த்தையை வாசிப்போம். கர்த்தர் கொடுத்த அந்த வார்த்தை பிலிப்பியர் 4வது அதிகாரம். நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம் தான். 4:19 வாசிப்போம். போதும். இந்த வார்த்தை நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வார்த்தை. என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என்று சொல்லிப்பார். ஜெபத்தோடு நாம் காணப்படுவோம். இதில் நம்முடைய வலது கரத்தை வைத்து ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த வார்த்தையை கொண்டு எங்களோடு கூட நீர் பேசும். ஆண்டவரே, இந்த வார்த்தை எங்களுக்கு தேவை என்று அறிந்து ஆண்டவரே நீர் பேசுகிற தேவனதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த புதிய மாதத்தில் எங்களுக்கு வேண்டிய வார்த்தைகளை நீ தந்து நடத்தும். இயேசுவை நல்ல நாமத்தினால கேட்கிறோம் பிதாவே. அல்லேலூயா. ஜெபத்தோடு நாம் காணப்படுவோம். இந்த வார்த்தையை பல முறை நாம் வாசித்து இருக்கிறோம், கேட்டு இருக்கிறோம். மனப்பாடமாய் நமக்கு தெரிந்த ஒரு வார்த்தை. இங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் எழுதப்பட்ட வார்த்தை, என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைகளெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நம்முடைய குறைகளை எல்லாவற்றையும் நிறைவாக்குகிற தேவன். இந்த மாதத்தில் நாம் விசுவாசிப்போமானால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எத்தனையோ குறைகள் நம்முடைய வாழ்க்கையில் வரும். குறைவுகள் எல்லாவற்றையும் நமக்கு நிறைவாக்குகிற ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு நான் அடிக்கடி சொல்ல, இன்னது தேவை என்று நம்முடைய பரம பிதா என்ன செய்கிறார்? அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதுவுமே நமக்கு குறைவு வராது என்று சொல்லவே முடியாது. எதிலேயோ ஒரு விதத்திலே நமக்கு குறைவு வந்தாலும் அந்த குறைவை நம்முடைய தேவன் எல்லாவற்றையும் நிறைவாக்க அவரால் முடியும். அல்லேலூயா. நம்முடைய குறைவை ஆண்டவர் எப்போ நிறைவாக்குவார் அப்படின்னு சொன்னால், 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 13:10. தெரிந்த காரியம், நிறைவானது வரும்போது குறைவானதெல்லாம் ஒளிந்து போகும். அல்லேலூயா. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் என்னைக்கு நம்ம நிறைவு நம்முடைய ஜீவியத்தில் வருகிறதோ, நிறைவு வர 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 குறைவு எல்லாம் நம்மளை விட்டு என்ன செஞ்சிடும். பவுல் எழுதுறாரு, நிறைவானது வரும்போது ஆவிக்குரிய ஜீவியத்தில் எத்தனையோ காரியத்தில் அநேக பிள்ளைகள் குறையாக தான் என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. அல்லேலூயா. அந்த குறைகள் எல்லாவற்றையும் நிறைவாக்க வேண்டுமானால் நிறைவானது வரும்போது குறைவானதெல்லாம் என்ன செய்யும். அல்லேலூயா. இன்னும் சொல்லப்போனால், ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவை எல்லாம் என்ன செய்யணும்? ஒளிந்து போயிடும். பழையது நமக்குள்ளே விட்டு வந்த காரியம் நமக்குள்ள வரவே கூடாது. அது எல்லாம் என்ன செய்யணும்? ஒளிந்து போகணும். அல்லேலூயா. அதுதான் உண்மையான ஒரு புது சிருஷ்டியின் அனுபவம். அல்லேலூயா. சரி, நம்முடைய இன்றைக்கு நாளில் காலவெளியில் நாம் தியானிக்கிற காரியம், நம்முடைய குறைவை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்க ஸ்தோத்திரம். இம்மையிலும் மறுமையிலும் நமக்கு அவர் நிறைவாக்கிற ஆண்டவர். இங்கேயும் நமக்கு நிறைவு ஸ்தோத்திரம். பரலோகத்திலேயும் நமக்கு நிறைவை கர்த்தர் என்ன செய்வார்? தருவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது, சிங்க குட்டிகள் தாட்சியிழந்து பட்டினியாய் கிடக்கும், கர்த்தரை தேடுவருக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, முதலாவது காரியம், எதிலே குறைவை நிறைவாக்குவார் என்றால், முதலாவது காரியம், குறைவை நிறைவாக்குற ஆண்டவர் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிப்போம். 1 ராஜாக்கள் நமக்கு தெரிந்த காரியம்தான். 17-16 வாசிங்க. கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் மாவு பானையிலே செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெயும் ஸ்தோத்திரம். அங்கே ஒரு சாரி பார்த்து விதவை நமக்கு தெரியும். அங்கே தேவனுடைய மனுஷரை ஆண்டவர் எலியாவை அங்கே என்ன செய்கிறார்? அனுப்புகிறார். அங்கே கர்த்தர் தேசமெங்கும் மழை பெய்யாதனால ஒரு பெரிய பஞ்சம் இருக்கிறது. ஆனால் ஸ்தோத்திரம், அங்கே முதலாவது போய் கொஞ்சம் தண்ணி தாமான்னு கேட்குறாரு. மாதிரி அடையை சுட்டி கொண்டு வாங்க. ஸ்தோத்திரம். அவ சொல்கிறா, நானும் என் பிள்ளையும் என்ன செய்கிற இந்த அப்ப சுட்டு
சாப்பிட்டுட்டு சாக போகிறோம் என்று சொல்லும். சரி, அடையை சுற்றி கொண்டோம் அப்படின்னு சொன்னார். ஆனால் பஞ்சக்காலம், தேசத்தில் பஞ்சக்காலம் தீர் மட்டும் எண்ணெயும் மாவும் என்ன செய்யலை, குறையலை. அல்லேலூயா. அப்போ ஸ்தோத்திரம். எது நமக்கு குறையாது என்று சொன்னால், நம்முடைய வீட்டில் இருக்கிற அப்பமும் தண்ணீரும் மாப்பசுகிற தொட்டியும் எண்ணெய் கலசத்தையும் குறையாதபடிக்கு கர்த்தர் நம்மை நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா ஸ்தோத்திரம், என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி, அப்ப நம்முடைய ஆண்டவர் யாரு? ஐஸ்வர்ய சம்பூர்ணர். ஐஸ்வரியத்தின்படி நம்முடைய குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே மகிமையில் என்ன செய்வார்? ஸ்தோத்திரம். சிலர் அங்க நமக்கு மகிமையில தான் நிறைவேற்ற, இம்மையிலும் மறுமையிலும் எல்லாவற்றிலும் நமக்கு நிறைவாக்குற ஆண்டவர். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ முதலாவது காரியம் என்னன்னு சொன்னா, அப்பமும் தண்ணீரும் மாப்பிசுகிற தொட்டியும் எண்ணெய் கலசமும் குறையாதபடிக்கு ஆண்டவர் முதலாவது நடத்துவார். அல்லேலூயா. இன்னொரு இடத்துல அப்பத்தை குறைவை நிறைவாக்குறார் பாருங்க. யோவான் 6வது அதிகாரம், இதெல்லாம் நமக்கு தெரிந்த வசனம். 6 முதல் வசனத்திலிருந்து வாசிப்போம். அக்கறைக்கு போனார். இவர்கள் சாப்பிடத்தக்கதாக இப்போ அப்பங்களும் 2 மீன்களும். ஆண்டவர் சீசர்களை சோதிக்கும்படி எப்படி கேட்டார். இப்போ இது நமக்கு தெரியும். ஒரு 5 அப்பமும் 2 மீனை கொண்டு என்ன செய்ய முடியாது? எல்லாரும் போஷிக்கப்படவே முடியாது. ஆனால் அங்கே வந்த எல்லாரும் திருப்தியாய் சாப்பிட்டு, அது அந்த அப்பம் யார் கையில் போச்சு தெரியுமா? ஆண்டவருடைய கையில். அந்த அந்த சின்ன பையன்கிட்ட இருந்து வாங்கி, சீசர்கள் வாங்கி இயேசுடைய கரத்துக்கு போனதுனால அங்கு உள்ள குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கி எல்லாரும் திருப்தியாக சாப்பிட்டு மீதியான துணிக்கைகள் எடுக்கும்படியாய் கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா. அப்போ நம்முடைய ஆண்டவர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்த குறைவை நிறைவாக்குவார்னு சொன்னால், நம்முடைய வீட்டில் இருக்கிற அப்பமும் தண்ணீரும் மாப்பசைகிற தொட்டியும் எண்ணெய் கலசத்தையும் அவர் ஆசீர்வதிக்கிறவர். யாத்திராகமம் 23:25 வாசிங்க. 23:25. சேவிக்க கடவீர்கள், அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும். அப்போ நம்ம சாப்பிடுகிற அப்பத்தையும் தண்ணீரையும் அவர் என்ன செய்கிறவர்? இன்னைக்கு எத்தனை பேர் பாருங்க, தண்ணியில் கிருமி இருக்குங்க, சாப்பிடுறதுல எத்தனையோ விஷமாக நம்ம சாப்பிட உணவில் இருக்குதுங்க. ஆனாலும் தேவன் நமக்கு கொடுத்த அப்பத்தையும் தண்ணீரையும் அவர் ஆசீர்வதித்து வியாதியை நம்மை விட்டு என்ன செய்கிறார்? விலக்குகிற தேவன். அல்லேலூயா. அப்போ முதலாவது காரியம், நம்முடைய என்ன குறைவை நிறைவாக்குவார்னா, அப்பத்தின் குறைவை என்ன செய்கிறார்? ஸ்தோத்திர, ஆகாரத்தின் குறைவை நிறைவாக்கிறவர். ரெண்டாவது நமக்கு தெரிந்த ஒரு காரியம், அங்கே ஒரு குறைவை நிறைவாக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 3வது வசனம். திராட்சை ரசம் குறைவு ஏற்பட்ட போது இயேசுவின் தாய் சரி, நமக்கு அதெல்லாம் தெரிந்த காரியம் தான். அப்போ ரெண்டாவது காரியம், அந்த திருமண வீட்டுடைய குறைவை ஆண்டவர் என்ன செய்தார்? நிறைவாக்கினார்.
அங்கே பார்க்கும்போது அது அந்த திருமணத்தில் ஸ்தோத்திரம், அந்த இங்கே நம்ம ஊரில் பாயாசம் எவ்வளவு ஃபேமஸ் என்று சொல்கிறாங்களோ அதே போல் திராட்சை ரசம் தான் அங்கே என்னது ஃபேமஸ். ஆனால் அது என்ன செய்யப்பட்டது, குறைவு ஏற்பட்டது. நம்ம கல்யாண வீட்டுக்கு போகிறோம், ஸ்தோத்திரம், எல்லாம் சாப்பிட்டு வரோம், நல்லா இது பண்ணியிருந்தாங்க, ஒரு இனிப்பு இல்லைன்னா ஸ்தோத்திரம் எல்லாம் நல்லா செஞ்சுருந்தாங்க, ஒரு பாயசம் கூட என்ன செய்யலை, வைக்கலை அப்படிம்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது சிலர் பாயாசம் வைக்காமல் ஏதாவது ஸ்வீட்டை என்ன செஞ்சுருவாங்க, வச்சிருவாங்க. சரி, அப்போ ரெண்டாவது ஸ்தோத்திரம், இந்த திருமண வீட்டுடைய குறைவை ஆண்டவர் என்ன செய்தார்னா நிறைவாக்கினார். அல்லேலூயா. சரி, மூன்றாவது காரியம், நேரம் இல்லாதனால வேகமாய் போவோம். யாக்கோபின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம். உங்களிலே ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவன் தேவனிடத்தில் கேட்க கடவன். அவனுக்கு எது ஞானம். ஞானத்தில் ஒருவன் குறைவுள்ளவனானா, ஏன்னா நம்முடைய ஆண்டவர் ஒரு பேதையாய் இருக்கிறவனை கூட ஞானியாய் மாற்றுகிற தேவன். அல்லேலூயா. அப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவது, நம்முடைய என்ன குறைவை அவர் நிறைவாக்குகிறார் என்று சொன்னால் ஞான குறைவு. அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தருக்கு ஞானம் தான் வீட்டை என்ன செய்யும், கட்டும் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ ஸ்தோத்திரம், ஞானத்தில் குறைவுள்ளவர்களாக இருந்தால் அந்த குறைவை ஆண்டவர் என்ன செய்வார்னா நிறைவாக்குவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனையோ பேரை நாம் பார்க்கிறோம், ஆனாலும் ஞானத்தில் குறைவுள்ளவர்களாக இருக்கிற அவர்களை, அவர்களுடைய குறைவை ஆண்டவர் என்ன செய்கிறார்னா நிறைவாக்கி நடத்துகிற தேவன். அல்லேலூயா. அதுக்கு தான் சாலமோன் ஆண்டவரிடத்தில் என்ன கேட்டார்? 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து 14வது வசனத்து வரைக்கும் நமக்கு தெரிந்த காரியம்தான். ஆண்டவரிடத்தில் அவன் என்னத்தை கேட்டான்னா ஞானத்தை கேட்டான். அல்லேலூயா. ஆனால் கேட்காத ஐஸ்வர்யத்தை எல்லாத்தையும் ஆண்டவர், அவன் ஞானத்தை கேட்டபடினாலே எல்லாவற்றையும் ஆண்டவர் அவனுக்கு என்ன செய்தார், கொடுத்தார். அல்லேலூயா. அவனை போல ஞானம் ஒருத்தருக்கு கிடையாது. அந்த அளவுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு முறை நமக்கு தெரியாதுல, ஸ்தோத்திரம், அங்கே 2 ஸ்திரீகள் ஒரு இடத்துல படுத்திருக்கிறாங்க. ஆனால் ஸ்தோத்திரம், கடைசியாக பிறண்டு படுத்ததில் ஒரு பிள்ளை என்ன செஞ்சு போச்சு, செத்து போச்சு. இப்போ 2 பேரும் ஸ்தோத்திரம் வந்து சாலமோன்ட்ட சொல்கிறாங்க, ஸ்தோத்திரம், இது என் குழந்தை, அங்கே ஒன்று என் குழந்தை, அங்கே ஸ்தோத்திரம் பார்த்தாரு, ஞானம் உள்ளவராக இருந்ததுனால ஸ்தோத்திரம் 2 பேர்த்தையும் கொண்ட, உயிரோடு இருக்கிற குழந்தையும் கொண்ட, செத்த குழந்தையும், உயிரோடு இருக்கிற குழந்தையை வெட்டி 2 பேருக்கு என்ன செஞ்சிரு, அங்கே பாதி அங்கே பாதி கொடுத்துருக்கும் போது உண்மையான தாய் சொன்னால் ஸ்தோத்திரம், இல்லை என் பிள்ளையை வெட்ட வேண்டாம், அவட்டையே என்ன செஞ்சிருங்க. அப்போ ஸ்தோத்திரம், அப்போ அவனுடைய ஞானம் அறிந்து கொண்டான். ஸ்தோத்திரம், இவதான் யாருக்கு உண்மையான தாய் என்று அறிந்து கொண்டான். ஒரு ஞானத்தோடு அந்த தீர்ப்பை வழங்கினார். அல்லேலூயா. அப்போ ஞானத்தில் நாம் குறைவுள்ளவர்களாக இருப்போமானால் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து உபாம புஸ்தகம் 2 காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். உபாமத்தில் 2வது அதிகாரம் 7வது வசனம். உபாவம் 2:7. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய கையின் கிரியைகளை எல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். இந்த பெரிய வனாந்தர வழியாய் அவர் அறிவார். உன்னோடு இருந்தார், உனக்கு ஒன்றும். அப்போ இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் 40 வருஷம் வனாந்தரத்தில் நடத்தின போதும் அவர்களுக்கு ஒன்றும் என்ன செய்யலை. எப்போ தண்ணி வேணும், எப்போ அவங்களுக்கு ஆகாரம் வேணும், எப்போ காடை வேணும் அப்படின்னு சொல்லி அந்த 40 ஆண்டு காலமும் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அந்த வனாந்தரத்தில் என்ன செய்தார், நடத்தினார். அவங்களுக்கு ஒரு குறையும் வரலை. அல்லேலூயா. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி நம்முடைய குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே மகிமையிலே வினை செய்வார், நிறைவேற்றுவார், நிறைவாக்குற தேவன். அப்போ ஸ்தோத்திரம், நம்முடைய ஆவிக்குரிய இஸ்ரவேலராய் நாம் இருக்கும்போது நம்முடைய எல்லா குறைவுகளையும், நம்மை நடத்தி வந்த பாதைகளிலே எத்தனையோ குறைவு வந்திருக்கலாம்,
ஒரு குறையும் வரலன்னு சொல்ல முடியாது. அது எல்லாவற்றிலும் குறைவுகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? நிறைவாக்கி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்ப இஸ்ரவேல் ஜனங்களின் குறைவை ஆண்டவர் அன்றைக்கு என்ன செய்தார்? நிறைவாக்கினது போல ஆவிக்குரிய இஸ்ரவேலராய் இருக்கிற நம்முடைய குறைகளை ஆண்டவர் என்ன செய்வார்னா நிறைவாக்குகிறவர். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு அந்த வனாந்தரத்தில் அவ்வளோ பேருக்கு ஆகாரத்தை கொடுத்து தண்ணி கொடுத்து ஸ்தோத்திரம் மேக ஸ்தம்பத்தை அக்கினி ஸ்தம்பத்தை அனுப்பி அவர்களுக்கு ஒரு குறையும் இல்லாமல் நடத்தினாலும் இப்படி தான் இருந்தாங்க, முறுமுறுத்துக்கிட்டு தான் இருந்தாங்க. இன்னைக்கு அப்படி தான் ஆண்டவர் என்ன நடத்தினாலும் சரிதான். சிலருக்கு முறுமுறுப்பின் ஆவி போவே போகாது. ஸ்தோத்திரம். இப்படி நம்மளை நடத்தி வருகிறாரேன்னு எண்ணி ஆண்டவரை நாம் துதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. சரி, கடைசியாய் 5வது காரியம், ஸ்தோத்திரம், லூக்கா சுவிசேஷம் 22வது அதிகாரம். இது சீசருடைய குறைவை ஆண்டவர் நிறைவாக்குகிறார் பாருங்க. 22:35. உங்களுக்கு குறையா ஊழியத்துக்கு அனுப்புறாரு. யார்? இயேசு அனுப்புறாரு. அப்போ போறீங்க, கொஞ்சம் போறீங்க. அப்போ அங்கு சீசர்களை அனுப்புறாரு. அப்போ அனுப்பும்போது ஒண்ணுமே கொடுத்து அனுப்பவே இல்லை. லேலோயா. அவர் கேட்காரு, நீங்கள் போயிட்டீங்க, பணப்பையும் ஒன்றுமே கொண்டு போகல, ஆனால் உங்களுக்கு ஏதாயிலும் குறைவாய் இருந்ததா? ஒன்றும் குறைவு இருந்ததில்லை. ஸ்தோத்திரம், இல்லாதிருந்தார்கள். அல்லேலூயா. அப்போ இது எதை காட்டுகிறதுனா, ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்கிறவர்களை, ஆண்டவருக்கென்று சீசர்களாய் மாறுகிற ஸ்தோத்திரம், அவர்களுடைய குறைவை ஆண்டவர் என்ன செய்வார்னா நிறைவாக்குவார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். போகும்போது ரூபாய் கொடுத்து ஆண்டவர் அனுப்பலை, ஒன்று கொடுத்து அனுப்பலை. ஆனாலும் ஆண்டவர் அவர்களை என்ன செய்தார்னா போஷித்து நடத்தினார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முன்னால் ஸ்தோத்திரம், நாங்கள் கிராம ஊழியத்துக்கெல்லாம் ஆரம்ப நாட்களில் போகும்போது பைசா இருக்காது. பாசு ஸ்தோத்திரங்களை அனுப்பும்போது ஸ்தோத்திரம் கையில் பைசா வச்சுருக்கீங்களான்னு கூட கேட்க மாட்டார். போங்க, பசுக்கு இல்லைன்னா புதிய ஏற்பாடை விற்று அதில் கிடைக்கிறத டீ குடிச்சுக்கோங்க. ஸ்தோத்திரம். அந்த புதிய ஏற்பாடை விற்று பசுக்கு என்ன செய்யணும்? வந்துக்குவோங்க பார். பைசா ஒன்றுமே கொடுக்க மாட்டார். ஸ்தோத்திரம். ஏன்னு சொன்னால் அப்படி ஆரம்ப நாட்களில் ஆனால் ஆண்டவர் அந்த தேவைகளை, அந்த புதிய ஏற்பாடு இது ஸ்தோத்திரம் கொண்டு போய் அங்கங்கே கொடுத்து 5 ரூபாய்க்கு 2 ரூபாய்க்கு ஸ்தோத்திரம் சும்மா கொடுத்தா வாங்கி எப்படி என்ன செஞ்சுருவாங்க? போட்டுருவாங்க. துட்டு கொடுத்து வாங்கினா கொஞ்சம் இதாக இருக்கும். அதை வச்சு தான் பசுக்கு, அதை வச்சு தான் டீ காப்பி வடைலாம் என்ன செஞ்சு குடித்த நாட்கள் உண்டு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆதி நாட்களில் அப்படி தான் ஆண்டவர் சீசர்களை என்ன செய்தார்? போஷித்தார். அல்லேலூயா. அப்போ 5வது காரியம் என்னன்னா, சீசருடைய குறைவை ஆண்டவர் என்ன செய்தார் என்று சொன்னார்? நிறைவாக்கினார். அல்லேலூயா. ஆகையால் இந்த நல்ல காலவெளியில் நம்முடைய எல்லா குறைவுகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே நிறைவாக்குற தேவன் நம்மோடு இருக்கிறார். எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? அல்லேலூயா. என் தேவன் ஸ்தோத்திரம் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். நம்முடைய தேவன் நம்முடைய குறைவுகளை, இந்த மாதத்துடைய எல்லா குறைவுகளையும் அவர் நிறைவாக்கி நடத்தப் போகிறார். பல லட்சங்கள் நமக்கு தேவை. நமக்கு சபை கட்டுவதற்கு, பல காரியத்திற்கு, நம்முடைய குடும்பத்திற்கு, நம்முடைய பிள்ளைகளுடைய காரியங்களுக்கு, எல்லாவற்றையும் குறைகளை எல்லாவற்றையும் அவர் நிறைவாக்குகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி குறைவுகள் எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே நிறைவாக்குகிற தேவன். அப்பத்தையும் தண்ணீரையும் குறைவை நிறைவாக்குகிற ஆண்டவர். கானா ஒரு கல்யாணத்துடைய வீட்டுள்ள
திராட்சரசத்தை குறைவை நிறைவாக்கின ஆண்டவர், ஞானத்தில் குறைவுள்ளவர்களாக இருந்த ஞானத்தை கேட்ட சாலமோனுடைய குறைவை நிறைவாக்கிற ஆண்டவர், இஸ்ரவேலுடைய குறைவை ஸ்தோத்திரம் நிறைவாக்கிற ஆண்டவர், சீசருடைய குறைவை நிறைவாக்கிற ஆண்டவர். ஸ்தோத்திரம் நம்முடைய குறைவுகளையும் அவர் நிறைவாக்கி இந்த மாதம் முழுவதும் அற்புதமாய் ஆச்சரியமாய் கர்த்தர் நம்மை நடத்த போகிறதுக்காக ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நமக்கு என்னது தேவை என்று அறிந்த ஆண்டவர், நம்முடைய குறைவு என்னது என்று அறிந்த ஆண்டவர். மனுஷன் ஒருவேளை அறியாமல் இருக்கலாம், ஸ்தோத்திரம் புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். நம்முடைய குறைவுகளை கர்த்தர் அறிந்த தேவர், நம்முடைய தேவைகளை அறிந்த தேவர், நம்முடைய பிரச்சனைகளை அறிந்த தேவர், நம்முடைய கண்ணீரை அறிந்த தேவர், நம்முடைய வியாகுலங்களை அறிந்த தேவர். இந்த காலவெளியிலே எல்லா குறைவுகளையும் நிறைவாக்குகிற தேவன். தேவன் நம்முடைய ஐஸ்வரியத்தின்படி நம்முடைய குறைவுகளை, நம்முடைய தேவன் ஐஸ்வர்ய சமுன ஆகிய நம்முடைய எல்லா குறைகளை நிறைவாக்கி இந்த மாதங்கள் முழுவதும் வரக்கூடிய மாதங்கள் எல்லாம் அற்புதமாய் ஆச்சரியமாய் கர்த்தர் நடத்தி வர போகிற தயவை எண்ணி ரக்கதர மன்னா துக்கந்தர துக்கந்தர தூரவலவரம் ரிபாலவரமான தூரி வீக்கவாலவரமான தேரபாலம். ஆண்டவரே நிறைவாக்குங்க, ஆண்டவரே நிறைவாக்குங்க, ஆண்டவரே ஆண்டவரே எல்லாவற்றையும் நிறைவாக்குங்க, ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், என் ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், என் ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. கூரை இல்லையே, கூரை இல்லையே, என் தேடுவோர் கூரை இல்லையே.